வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான கோரிக்கையை ஒன்று பார்க்க போகிறோம். இப்போது காரைக்கால் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் காரைக்காலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம திருவாரூர் போய் அங்கேருந்து நாகப்பட்டினம் வழியாக தான் போகணும். ஆனால் இப்போது பேரளம் காரைக்கால் வழித்தடம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போது காரைக்கால் டெட் எண்டாக இருந்த அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறி இப்போது அது ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அங்கேருந்து நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு போகலாம், அல்லது பேரளம் வழியாக மயிலாடுதுறை வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே இருந்த பாதை தான். இப்போது காரைக்காலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவின் பெங்களூர் வரைக்குமே ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எக்ஸ்பிரஸ் கட்டணத்தில். அதே மாதிரி வாரந்தோறும் மும்பைக்கும் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் காரைக்காலிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் காரைக்காலுக்கு வருது, ஆனால் வேளாங்கண்ணி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதையும் தாண்டி அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம யோசித்து பார்க்கணும். காரைக்காலில் இருந்து கேரளாவுக்கு ஒரு ரயில் இருக்குது. எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினை தினமுமே மாலை நேரத்தில் காரைக்காலில் இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம், திருவாரூர் வழியாக தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி, கரூர், ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வழியாக இந்த ரயிலானது எர்ணாகுளத்துக்கு மறுநாள் போகுது. இது மத்திய கேரள பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு காரைக்காலிலிருந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு ட்ரெயின் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தினசரி ரயில் காரைக்காலிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. இப்போ திருவனந்தபுரத்துக்கு வேளாங்கண்ணிக்கும் ரயில் இருக்குல்ல, அது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது. எல்லா நாள்லையும் இயக்கப்படுறது கிடையாது இல்லையா? இப்போ காரைக்காலிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து நாகப்பட்டினத்தில் இருந்து திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய ரயில் ஏற்கனவே இருக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் அங்கிருந்து பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் வழியாக காரைக்குடி போய் காரைக்குடியிலிருந்து விருதுநகர் வழியாக இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும். விருதுநகர் வழியாக இயக்கப்பட்டாலும் கூட செங்கோட்டை வழியாக ஏற்கனவே 2 ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. எர்ணாகுளத்திலிருந்து மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயிலும், எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்குடி விருதுநகர் வழியாக வேளாங்கண்ணி செல்லக்கூடிய ரயிலும் இருப்பதனால இந்த ரயில் அங்கிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரத்திற்கு இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. ஒருவேளை இந்த ரயிலுக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் காரைக்காலில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ட்ரெயின், அதே மாதிரி நாகர்கோவிலுக்கு தினசரி ரயிலாகவும், திருநெல்வேலிக்கு தினசரி ரயிலாகவும், விருதுநகருக்கு தினசரி ரயிலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை இந்த வகையில் தினசரி ஓடக்கூடிய ரயிலாகவும் இந்த ரயில் இருக்கும். நடக்குமா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த